தொழில்நுட்பம் வளர்ந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இடைக்காலத்திற்கு தொழில் வளர்ச்சி அடைந்துள்ள கோவை மாவட்டத்தில் இன்னும் மின்சார வசதியின்றி ஒரு கிராமமே தவித்து வருவது வேதனை அளிக்கிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையாம்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மயிலாம்பாறை பகுதியில் ஆட்சேபனை இல்லாத தீர்வை ஏற்படாத தரிசு நிலத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு அமைவிட சான்று இல்லை என்பதால் மின்சார இணைப்பு வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக மின்சாரம் இல்லாமல் பல ஆண்டுகளாக படிப்பதற்கும் சமையல் உள்ளிட்ட இதர வேலைகளை செய்வதற்கும் சிரமப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குழந்தைய படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால கரண்ட் வேணும்னு நாங்க கொடுத்துருக்குறோம். கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் மனு கொடுத்துட்டு நேற்று வந்தோங்க. அதனால் அவங்க சீக்கிரம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு இன்னும் 3 மாதத்தில் பப்ளிக் வருது. அந்த பப்ளிக் படிக்கிறதுக்கு பிள்ளைய சார்ஜ் போடுறதுக்கு இப்போ ஒவ்வொரு காடாக போகணும். எங்கே கரண்ட் இருக்குதுன்னு அங்கே பார்த்து தான் அவங்க சார்ஜ் போட்டு அவங்க 1 மணி நேரத்தில் படிக்கணும். இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எதுவும் இல்லாததால் பாம்பு உள்ளிட்ட விஷ பூச்சிகளால் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக தெரிவித்துள்ள மக்கள், ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெயும் தற்போது வழங்கப்படாததால் டீசல் வைத்து விளக்கேற்றி படித்து வருவதால் குழந்தைகளுக்கு சுவாச பிரச்சனையும் உண்டாகுவதாக கண்ணீருடன் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கம்பம் மருந்துன்னு சொன்னாங்க. ஆனா 2 கம்பம் தான் போட்டிருக்கிறாங்க. அதுவும் ரோட்டை பார்த்து தான் போட்டிருக்கிறாங்க. இந்த பர சைடு பார்த்து போட்டிருந்தாலுங்க அந்த விளக்கு வச்சாவது அவங்க படிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு வழி இல்லை. அந்த பரம் உட்காந்து படிச்சாலும் பக்கத்துலயே காடு இருக்கு. காட்டு பக்கத்துல பாம்பு பழி வந்தாலும் அதை பார்க்கறதுக்கும் அவங்க முடியாது. ஏன்னா படிப்புல கவனம் செலுத்துறவங்க அதை பார்க்க முடியாது. அதனால அந்த சூழ்நிலையில நாங்க கரண்ட் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பட்டா இடம் கொடுத்தாச்சு. இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் பட்டா இல்லைன்ட்டாங்க. பல தடவை நானும் கூட்டிட்டு போய் மனு கொடுத்தாச்சு. கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்டோம். இங்கே எட்டிமாட பிரிவில் வந்தால் கலெக்டர் அப்போ மனு கொடுத்தோம். அப்போ கொடுக்குற போதெல்லாம் பண்ணி தராங்க. மனு கொடுத்தா மறுச்சு நாள் வருவாங்க எல்லாருமே. வீட்டுக்கு லைட்டே இல்லாமல் பெரிய பிரச்சனை. பாம்பு வலி வருது. கிரைண்டரில் ஆட்ட முடியறதில்ல. கவர்மெண்ட்டே இலவசமாக கிரைண்டரு ஃபேன் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எந்த பெரிய யோசனையுமே இல்லை. கரண்ட் இருந்தால் தானே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் இருந்தால் ஒரு யூஸுமே இல்லாமல் வச்சுட்டு இருக்கிறாங்க. மின்சார வசதி கிடைக்கும் வரை தெருவிளக்காவது அமைத்து கொடுக்குமாறு பல முறை அதிகாரிகளிடம் கேட்ட போதும் இதுவரை எந்த பதிலும் இல்லை என குற்றம் சாட்டும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு அமைவிட சான்று வழங்கி மின்சார இணைப்பு வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் 25 குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு காலமாக மின்சார வசதி இல்லாமல் பட்டா இல்லாமல் தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க. இந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் வரும்போதும் கூட மக்கள் குறைத்திருக்கும் முகமாக இருந்தாலும் சரி, மற்ற நிகழ்ச்சிகளிலும் போய் இந்த மக்கள் குடும்பத்தோடு மனு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மனுக்கள் மீது இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. எங்களுக்கு பட்டாவாச்சு பின்னாடி கொடுங்க. ஆனால் இப்போதைக்கு பொது தேர்வு வருதுனால எங்களுடைய குழந்தைகள் மின்சார வசதி இல்லாதனால பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அதனால உடனடியாக மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து மதுக்கரை வட்டாட்சியரிடம் கேட்டபோது உரிய ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு பல ஆண்டுகளாக இருளில் மூழ்கி இருக்கும் கிராமத்திற்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் கோவை செய்தியாளர் பிரசாந்த்.